Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா தமிழ்ல டைட்டில் பார்த்தா வீடியோக்கு என்டரா இருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் வந்திருக்கிற புது அப்டேட் பத்தி வந்து பார்க்க போறோம். சோ இன்ஸ்டாகிராம்ல நியூ அவதாரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் அவதார் மென் ஆகட்டும் வுமன் ஆகட்டும் ரெண்டு பேர்த்தும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மென்னா இருந்தா நம்மளோட பியர்டு எப்படி இருக்கணும் அண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஹேர் கலர் எப்படி இருக்கும், ஐப்ரோ கலர் எப்படி இருக்கும், நோஸ் எப்படி இருக்கணும் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஓனா நம்மளோட அவதார் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராமோட நியூ ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமோட லேட்டஸ்ட் அப்டேட் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம யூடியூப்ல எப்படி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணிருக்கோம். ஏகப்பட்ட ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இப்போ அந்த ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். கீழே இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. மேலே உங்களுக்கு ஹேம்பர்கர் மெனு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் கீழே அவதார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ கெட் ஸ்டார்டட் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் அவதார் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ மென் ஆர் உமன் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதில் சில கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாமே கொடுக்கல. பட் டெம்ப்ளேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மென் ஆர் உமன் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்ணாடி வச்ச பையனை சூஸ் பண்ணிக்குவோம். பர்சனலைஸ் கொடுங்க. ஸோ இதில் பர்சனைஸ் அந்த ஆப்ஷன் என்னதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பியர்ட் ஆகட்டும், ஸ்கின் டோன் ஆகட்டும், ஹேர் கலர் ஆகட்டும், ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்மளோட பாடி எப்படி இருக்கோ அதை நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எக்ஸாக்டாக நம்மளே கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு 100% முடியாதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் டைம் அண்ட் டேலண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதை நம்மளோட அவதாரை எக்ஸாக்டாக வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து நான் வந்து கொடுக்குறேன். பட் எக்ஸாக்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஃபேட்டாக இருக்கமா, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கமா, அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கேட்டகரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சரி ஓகே இந்த இதை சூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கலரோ அந்த ஸ்கின் டோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது டிஃபால்ட்டாகவே இருந்துச்சு, அதே கலர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. தலைவர் கேப் போட்டிருக்கிறதுனால ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியலை. ஸோ ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் கலர். நெக்ஸ்ட் ஃபேஸோட ஷேப் வந்து சூஸ் பண்ணணும். எந்த மாதிரி இருக்குது நம்மளோட ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருக்கா அந்த மாதிரி ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் பக்கத்தில் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ பக்கத்தில் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தும் வந்து உங்களோட அவதாரை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டேன் அண்ட் சூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸோட லைன்ஸ் எப்படி இருக்கணும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. 4-5 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட கண் எந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். தெரியலன்னா கேமரா இருக்குது, ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டாக வேறு ஏதாவது ஒரு கண் வந்து கொடுப்போம் இப்போதைக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐக்கு வந்து மேக்கப் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து போடுவோமே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஐப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதுவே நம்ம கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிண்டி, இது நம்ம பொட்டு நமக்கு வந்து கிடையாது. பொட்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐவேர். ஆல்ரெடி நம்ம தம்பி வந்து ஐவேர் அணிஞ்சிருக்காரு. நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். எஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐவேர் கலர். நம்ம வந்து ஐவேர் ரிமூவ் பண்ணால் வந்து ஐவேர் கலரை சூஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து நோஸ். நம்ம ஏதோ ஒரு நோஸ் வந்து கொடுப்போம். அதில் நிறைய நோஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மவுத். எஸ். நெக்ஸ்ட் லிப் கலர் வந்து சூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஹேர். அது எப்படி இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் அதோட கலர். நெக்ஸ்ட்டு அவுட்ஃபிட், அதாவது நம்ம ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 2 ஜெண்டர்லையும் வந்து மிக்சடாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன இதுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதே வந்து கொடுத்துவோம். நெக்ஸ்ட் ஹேண்ட்வேர். ஸோ இப்போ நம்ம தொப்பி வந்து மாற்றிடுவோம். ஸோ கவாய்
இதை சூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் அதோட கலர் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் அது வந்து ஒயிட் கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இயர் பியர்சிங்ஸ், கடுக்கு அதை நம்ம மாட்டுவோமா? நமக்கு வந்து நான் வந்து மாட்டினது கிடையாது, பட் இதுக்காக நம்ம வந்து மாட்டுவோம் வேணாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஹியரிங் டிவைஸ் நீங்கள் மாட்டினாலும் மாட்டிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக இயர் டிவைஸ் கலர் ஒன்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னா மேலே வந்து டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து கேட்குறேன் எனிதிங் ஏதாவது மறுபடியும் சேஞ்ச் பண்ணோம்னா கண்டினியூ எடிட்டிங் கொடுங்க, அல்லது வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ யுவர் அவதார் இஸ் பீங் அப்டேட்டட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ப்ரோ எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் ஆனால் காணாமல் போயிடுச்சு, நெக்ஸ்ட் கொடுத்தா எங்கே போச்சுன்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே வைக்கணும் ஒன்றுமே தெரியல ப்ரோ, அதை கொஞ்சம் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு தான் வந்து வரப்போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்து முடிஞ்சு அவதார் கிரியேட் ஆயிடுச்சு, பட் எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து தெரியாது. இப்போ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ரீல்ஸ் போஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அங்கே ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே அந்த அவதார் இருக்குன்னா மேலே அந்த டெக்ஸ்ட் ஐக்கான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள், அந்த இமோஜி சிம்பிள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே அவதார்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள் போலுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணோன்னா நம்ம கிரியேட் பண்ண அவதாரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்ட் வர மாதிரி, கண்ணிலேருந்து ஹார்ட் வர மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள் ஹாய் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்டோரியில் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நிறைய அவதார்ஸ் வந்து இருக்குது. கையில் பியர் பாட்டிலோட, இதெல்லாம் சொல்லக்கூடாது. குட் நைட் இருக்குது, குட் மார்னிங் இருக்குது, ஹாப்பி பர்த்டே இருக்குது, குட் லக் அண்ட் பர்த்டே கேக்கு தூக்கிட்டெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ கன்கிராட்ஸ் இருக்குது, அண்ட் ஹக்கு, ஹாய் அண்ட் எஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, கண்ணில் தண்ணி வருது, சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுப்போம்? சரி ஓகே, இதுவே நம்ம வந்து கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா நம்ம சேனலுக்கு, அதை தான் நான் வந்து கேட்குறேன், கையெடுத்து கும்பிட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்ப்போம். ஸோ இப்படியே நீங்கள் எடிட் பண்ணுறாலும் எடிட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து அவுட்ஃபிட்டுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சூஸ் ஆகுது. வேறு ஏதாவது நீங்கள் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. இப்போது அந்த அவுட்ஃபிட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வந்து ஹாய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம தம்பி வந்து சொல்கிறாப்புல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா யுவர் ஸ்டோரிக்கு அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு, போஸ்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் இந்த அவதாரை நம்ம யாருக்காவது சென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி வந்து கொஸ்டின் வந்து கேட்பீங்க. ப்ரோ இது எல்லாமே ஸ்டோரியில் வைக்கிறதுலாம் ஓகே, யாருக்காவது சென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பீங்க. யாருக்கும் அந்த அவதாரை சென்ட் பண்ணணுமோ அவங்களோட பேஜுக்கு வந்து போயிருங்க, மெசேஜ் பேஜுக்கு வந்து போயிருங்க. நெக்ஸ்ட் சென்ட் பண்ணுற இடத்துல இதில் எங்கே ப்ரோ அவதார் இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. அங்கே ப்ளஸ் ஐக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் பக்கத்தில் ஒரு எமோஜி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்கள். வாட், காணாமல் போயிடுச்சு? இல்லைங்க, சீரியஸாகவே இந்த இடத்துல இருக்கும். செல்ஃபி பக்கத்தில் கண்டிப்பாக வந்து அவதார் இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்டேட் எனக்கு கொஞ்சம் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். மேபி வந்து ஃபியூச்சரில் ஒரு 1 or 2 days வந்து கண்டிப்பாக ஆகிரும். ஆனால் கண்டிப்பாக இந்த செல்ஃபி பக்கத்தில் வந்து அவதார் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த அவதார் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காமிக்காததுக்கு ரொம்பவே வந்து சாரி. ஆனால் கண்டிப்பாக செல்ஃபி பக்கத்தில் வந்து அவதார் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. அப்டேட் ஆனோன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அங்கே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனிச்சுன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி எங்கள் செல்ஃபி பக்கத்தில் அவதார் இருக்கும். ஸோ அங்கே யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்னதாக ஒரு சேலஞ்ச் வந்து கொடுக்குறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்கலன்னா உங்களுக்கு டாஸ்க் என்னென்ன வந்து தெரியாது. இந்த செகண்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவதாரை, உங்களோட ஓன் அவதாரை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்னை வந்து டேக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நானும் வந்து பார்க்குறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறேன். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட அவதாரை வந்து நான் ஏதோ ஒரு கிரியேட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டைம் எடுத்து என்னோட அவதார் வந்து நானே கிரியேட் பண்ணிட்டு போஸ்ட்லேயோ அல்லது ஸ்டோரியிலையோ வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த டாஸ்க்கை வந்து எடுப்பீங்க இல்லைன்னு சொல்லி தெரியல.
முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்சா பண்ணணும்னு வச்சுன்னா அவதார் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்ன டேக் பண்ணுங்கள். எத்தனை பேர் அவதார் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.